வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரீன் பீஸ் குருமா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் பட்டாணி ஓவர் நைட்டு ஊற வச்சு அதை அடுத்த நாள் காலையில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நான் இதை குக்கரில் வேக வச்சுருக்கேன். 4 விசில் வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குருமா செய்யறதுக்கு தேவையான பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அது எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை 3ஐயும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நான் சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்குறது வரை வெயிட் பண்ணலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசம் போகிறது வரை நம்ம நல்லா அதை வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இதை கூட சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும். இதை இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். அதே சமயம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, 4-5 முந்திரி பருப்பு போட்டு தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பு எதுக்காக சேர்க்குறேன்னா, இது கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வர்றதுக்காக முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். தென் இப்போ நம்ம தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம காரத்துக்கு தேவையான வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இதில் நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தென் கொஞ்சம் ஃபுட் கலர் தெரிகிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்ச பட்டாணி இருக்குல்ல, அதை இதை கூட சேர்த்து நல்லா கிளறி விடணும். அப்போ தான் மசாலாவும் பட்டாணியும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் அந்த ஜூஸியானது நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுது இருக்குல்ல, தேங்காய் விழுது, அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க. அதுக்கு முன்னாடி உப்பு சரியான அளவு இருக்கா இல்லை தேவைப்படுதான்னு பார்த்து அதையும் நம்ம கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் நம்ம கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணுமா இல்லை அதை விட கொஞ்சம் திக்காக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க. இதில் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவியிருக்கேன். இப்போ நம்ம பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும். தேங்க்யூ.